பலா பிஞ்சில் இப்படி ஒரு பிரியாணியா? உண்மையில இந்த பிரியாணி டேஸ்ட் தரமா இருக்கு. மட்டன் ஈக்குவலா இருக்கு. உங்க வீட்டுல நான்வெஜ் எடுக்கணும்னா இந்த பிரியாணி ஒரு தாட்டி கண்டிப்பா ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, தரமா இருக்கு. இது எப்படி செய்யணும் ரெசிபி வீடியோ வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் மட்டன் பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்க, ஆனா பலா பிஞ்சில பிரியாணி சாப்பிட்றீங்களா? அதான் பண்ண போறோம், ஃபுல்லா பாருங்க. பலாக்காய் மேல இருக்க தோலை உரிச்சு உங்களுக்கு தேவையான ஷேப்ல கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து குக்கர்ல ஒரு விசில் விட்டு எடுத்துவோங்க. அடுப்புல ஒரு பெரிய சட்டியை வச்சு 50 நல்லெண்ணெய் 50 தேங்காய் எண்ணெய் ஊற்றின அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டுருவாங்க. ஒரு 3ல இருந்து 4 வெங்காயத்தை எடுத்து நல்லா நீட்டமா கட் பண்ணி அதில் சேர்த்துக்குவோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 3 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி கலவு கொத்தமல்லி புதினா அரைச்சு அதோட பேஸ்ட்டையும் சேர்த்துக்குவோங்க. அந்த கேப்ல மிக்சியில ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா குறவரம் அடிச்சு நல்லா சேர்த்து பச்சை வடை போற அளவு வதக்கிக்குவோம். காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகா பொடியை சேர்த்துக்குவோம். மிளகா பொடியை போட்டோன்னே நம்ம வேக வச்ச பலாக்காயை அதுல சேர்த்து நல்லா வதக்குன்னு வதக்கிக்கோங்க. பலாக்காய் நல்லா வதங்கினோடனே தேவையான அளவு உப்பு, ஒரு 3 ஸ்பூன் தயிரை ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்குற பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூனை போட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா தளன்னு ஒதுக்கி விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கோங்க. ஏன்னா பாஸ்மதி அரிசி தான் பிரியாணிக்கு டேஸ்டே கொடுக்குறது. ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு நல்லா 10 நிமிஷம் கைவிடாம கிண்டுங்க, ஏன்னா அப்பதான் அடி பிடிக்காது. நல்லா 10 நிமிஷம் அரிசி வந்ததும் மேல ஒரு வெயிட்டான பொருள் வச்சு தம் போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு இறக்குனீங்கன்னா சூடான பலாக்காய் பிரியாணி ரெடி. இதோட அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா மட்டன் பிரியாணி ஃபீலிங் கொடுக்குங்க. உங்க வீட்டில் என்னைக்கே நான்வெஜ் எடுக்கணும்னா இந்த பிரியாணியை கண்டிப்பா செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, தரமா இருக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. நன்றி, வணக்கம், பாய் பாய்.